உயர்த்தி ஆண்டவரை போட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து அப்பாவை ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டிலே உங்களை காண்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவன் நமக்கு கொடுத்த இந்த புதிய ஆண்டுக்காக அவருக்கு நன்றி செலுத்தி கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். மறுநாள் எல்லோரும் கரங்களை தட்டி நம்ம ஒவ்வொருவரையும் இந்த ஆண்டு முழுவதும் அவர் நலத்தோடும் வளத்தோடும் நம்மளை வழி நடத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக, அமைதி நிறைந்த வாழ்க்கையாக, இறை ஆசீர் பெற்ற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். எனவே இந்த நாளிலே நாம் இந்த மாதத்திற்கான இறை வார்த்தையை படிங்க. ஒருத்தர் படிங்க. 1 குறிப்பேடு 4:10. 1 குறிப்பேடு 4:10 படிங்க. என்ன சொல்கிறார்? 1 குறிப்பேடு 4:10 படிங்க. யாபேசு போகிறோம். அந்த ஒரு 4:10 மட்டும் படித்தா போகிறோம். பாருங்கள், ரொம்ப அழகான வார்த்தை, இறை வார்த்தை. யாபேசு இஸ்ரேலின் கடவுளை நோக்கி, கடவுளே, மெய்யாகவே நீர் எனக்கு ஆசி வழங்கி, முதலாவது ஆசீர்வதிக்க கேட்கிறார். இந்த வருடம் கடவுள் நம்மை முழுமையாக ஆசீர்வதிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் விசேஷமாக இந்த மாதத்திலே காலையில் எழுந்த உடனே இந்த திருவசனத்தை நீங்கள் படிக்க வேண்டும். மெய்யாகவே என்னை ஆசீர்வதித்து படிங்க. நீர் எனக்கு ஆசி வழங்கி என் எல்லையை பெரிதாக்கி, இந்த நாட்களிலே கஷ்டத்திலே, துன்பங்களிலே, வேதனைகளிலே, கடன் பாரங்களிலே, பிரச்சனைகளோடு இருக்கிற நமக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து ஒரு நல்ல வாழ்வு, நம்முடைய வாழ்வு வளமுறை செய்ய வேண்டும், பெரிதாக்க வேண்டும். நம்முடைய எல்லையை அவர் பெரிதாக்க வேண்டும். எனவே அருமையானவர்களே, இந்த மாதத்திலே இந்த வார்த்தையை நீங்கள் படித்து மாத்திரமல்ல, தொடர்ந்து இதை நீங்கள் தியானிக்க வேண்டும். அப்படி தொடர்ந்து தியானிக்கும் போது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வரும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு 5 காரியங்களை கொண்டு வருகிறது. 1, நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கொடுக்கும். எந்த குடும்பம் கடவுளால் ஆசீர்வதிக்கப்படுகிறதோ, எந்த ஒரு தனிநபர் கடவுளால் ஆசீர்வதிக்கப்படுகிறாரோ, அவர்கள் உள்ளத்திலே மகிழ்ச்சி எப்பவும் தங்கியிருக்கும். அவர்கள் உள்ளம் எப்பொழுதுமே அமைதியாக இருக்கும். எந்த காரியத்துக்கும் எடுத்து சாடாது, சலசலப்பே இருக்காது அந்த உள்ளத்திலே. ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாவற்றையும் அமைதியாக மேற்கொள்வார்கள். இந்த ஆண்டு நமக்கு அமைதியின் ஆண்டாக நம்முடைய எதிர்நோக்கு, நாம் எல்லோரும் அமைதியாக வாழ வேண்டும் என்பதே இந்த ஜூபிலி ஆண்டுடைய நோக்கம். எனவே இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய குடும்பத்தில் அந்த தெய்வீக மகிழ்ச்சியும் அமைதியையும் ஆண்டவர் தர வேண்டும். எனவே அந்த மகிழ்ச்சியை, அமைதியை நாம் பெற வேண்டும். அதோடு சேர்ந்து நம்முடைய குடும்பம் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. நாம் மாத்திரமில்லை, நம்ம சுற்றி இருக்கிற எல்லையில் இருக்கிற எல்லோரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும். அந்த சந்தோஷம் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறதாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வு சமாதானம் நிறைந்த வாழ்க்கையாக, குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது அயலோரோடு இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்வு சமாதானம், யாரோடும் எந்த சூழ்நிலையிலும் நாம் பகை வைத்து கொடுக்கக்கூடாது. அதுதான் கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமான ஒரு குவாலிட்டி, அதுதான் குணம். எனவே அந்த தெய்வீக ஆசீர்வாதம் இந்த நாளும் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கை செல்வ செழிப்பு நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். கரங்களை தட்டுங்க. யார்கிட்டையும் உங்களை கை நீட்டு கடன் வாங்க அனுமதிக்கவே மாட்டார். ஒரு செல்வ செழிப்பு வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும் என்றால் இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க வேண்டும். அப்போ இந்த புதிய ஆண்டிலே, கழிந்த வருடம் ஒருவேளை நாம் இழந்த ஆசீர்வாதத்தை இந்த புதிய ஆண்டிலே, புதிதாக இந்த மாதத்திலே அந்த ஆசீர்வாதத்தை நாம் ஒவ்வொருவரும் திரும்ப பெற வேண்டும். நான் சொல்லேன்,
அதை பெற்று அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை நமக்கு அருமையாக நீர் எனக்கு ஆசை வழங்கி என் எல்கையை பெருக செய்யும். பார்த்தீங்களா, நம்முடைய எல்லா தேவைகளையும் எல்லாமே பெருகும். எல்லாமே நம்முடைய சொத்து சுகம் எல்லாமே பெருகும். நம்முடைய வாழ்வு பெருக்கெடும். எனவே அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பெரிதாக்கி உன் கை என்னோடு இருப்பதாக. என்ன அருமையான ஆசீர்வாதம் பாருங்கள். ஆண்டவர் கரத்தை நீங்கள் பிடிச்சோன்னா சீராக்கு நான் சொல்லுவான், ஆண்டவரை சிக்கனை பிடித்துக்கொள். எப்படி? ஆண்டவரை சிக்கனை பிடித்துக்கொள், அவரை விட்டு ஒரு பொழுதும் விலகாதே, உன் வாழ்வின் முடிவில் வளம் பெறுவாய் என்று சொல்லுவான். எனவே நம் வாழ்க்கையில் வளம் பெற வேண்டும் என்றால் அவர் கை நம்மோடு இருக்க வேண்டும். கரங்களை தட்டுங்க. அவர் கையை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். இருக பிடித்து கொள்ளணும், ஒரு பொழுதும் விடக்கூடாது. எந்த பிரச்சனை வந்தாலும் விடவே கூடாது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு இன்று கொடுக்கிறார். ஆசீர்வாதம் என் எல்லை பெருக்கி என் கை என்னோடு இருப்பதாக, தீங்கு என்னை துன்புறுத்தாது நீர் பாதுகாத்து கொள்வீராக. இது இன்னும் அதிகமான காரியம், இது அதிகமான ஒரு ஆசீர்வாதம். பாருங்கள், எந்த தீங்கு நம்மளை தொடாதபடி அவர் நம்மை பாதுகாப்பார், போக்கிலும் வரத்திலும். எனக்கு இன்றைக்கி ஒருத்தர் சொன்னாங்க, இந்த 1ஆம் தேதி வீட்டில் இருந்து வெளியே வரும்போது ஒரு சகோதரி ஆக்சிடெண்ட் ஆகி அவங்க வெளியே இறங்கும்போது இன்னொருத்தர் கார் வந்து அடித்து இறந்து போயிட்டாங்க. அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் வீட்டை விட்டு வெளியே போய் திரும்பி வருவதே ரொம்ப ஒரு பெரிய காரியம். எனவே எப்பொழுதும் அவருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்க வேண்டும். கரங்களை தட்டுங்க. அவருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்க வேண்டும். என்னோடும் கை என்னோடு இருப்பதாக, தீங்கு என்னை துன்புறுத்தாது பாதுகாத்து கொள்ளும். இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நோய் நொடிகள், நம்முடைய கடன் பாரங்கள், தீமைகள் எதுவும் நம்மை தொடாது. தீய சக்திகள் யார் நமக்கு எதிராக என்ன செய்தாலும் அதை நம்ம அணுகக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை பொருந்திய வாழ்க்கை, ஒரு வளம் நிறைந்த வாழ்க்கை, ஒரு நம்பிக்கைக்குரிய வாழ்க்கை நம்முடைய கடவுள் நமக்கு தருவார் என்ற விசுவாசத்தோடு இந்த வருடத்தை நாம் ஆரம்பிப்போம். இனி வருகிற நாட்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமான நாட்களாக மாற்றி நம்முடைய வாழ்வு வளம் நிறைந்த வாழ்வாக மாற்றும்படி ஆண்டவரை இந்த நாள் ஒவ்வொரு நாளும், நாளையிலிருந்து ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே இந்த வசனத்தை படித்து தியானித்து விட்டே வெளியே போகணும். அப்பொழுது இந்த சகல பாதுகாப்பும் உங்களுக்கு கிடைக்கும். எனவே ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்த வர்றார்கள். நம்மளே தொடர்ந்து நாம் ஆண்டவரை அருமையானவர்களை தொடர்ந்து சகோதரர் ஒரு பாடல் பாடி ஆண்டவரை போற்றும். இயேசுவுக்கே புகழ். கைகளை தூக்கி சொல்லுவோம், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே ஆராதனை. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. நண்பர்களுடைய எல்லோரும் கைகளை தட்டி சத்தமாக இந்த பாடலை பாடி இறைவனை நினைவுபடுத்துவோம். எல்லாரும் நினைப்போமா? இப்போவே உட்காந்திங்கன்னா தூங்க ஆரம்பிச்சுங்க. சாத்தம் அவங்களை எப்படிடா தூங்க வைக்கலான்னு பார்ப்பான். பேசுகிறத கேட்க விட மாட்டோம். அலர்ட்டாக இருக்கணும். விழிப்பு ஜெபத்தில் மட்டும் நாம் அலர்ட்டாக இருக்கணும். இல்லைன்னா நம்மளை அருமையாக கேட்க வச்சு படுக்க வச்சிடும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படி இன்று நடக்கணுமே, அப்படி இன்று நடக்கணுமே, அப்படி இன்று நடக்கணுமே. வானம் திறந்து போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும்,
தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். படும் வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுபடியும் என் பழைய பாவ வாழ்க்கை மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாகி மாற வேண்டும். ஒரு முறை கூட மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். உண்மையான பழக்க வழக்கங்கள் எல்லாம் என்னோடு மறைந்து போகும். ஆசிலே பெரிய ஆசீர்வாதங்கள் கடந்து சிறந்த வாழ்வு வாழ நாம் ஒவ்வொருவரும் ஆண்டிலே பெரிய ஆசீர்வாதங்கள் நல்ல வாழ்வு வாழ கற்றுக்கொள்ள பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். ஒரு முறை கூட பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. தேவ வல்லமை தர கண்ணீர் கவலைகள் மறைய வேண்டும், காயங்கள் எல்லாம் குணமாகும். ஆமாண்டவரே, இனிமேல் இந்த கண்ணீர் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, கவலைகள் எங்கள் வாழ்க்கையில் வேண்டாம் ஆண்டவரே. எங்கள் காயங்களை எல்லாம்
அதோடு எங்களுடைய காயங்கள் உள்மன காயங்கள் மறைந்து போகும்படியாக ஜெபிக்கிறோம். கண்ணீர் கவலைகள் மறைய வேண்டும், காயங்கள் எல்லாம் குணமாகணும். படும் கண்ணீர் கவலைகள் மறைய வேண்டும், காயங்கள் எல்லாம் குணமாகணும். ஒரு கூட கண்ணீர் கவலைகள் மறைய வேண்டும், காயங்கள் எல்லாம் குணமாகணும். கண்ணீர் கவலைகள் மறைய வேண்டும், காயங்கள் எல்லாம் குணமாகணும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறம் போல திரும்பி வர வேண்டும், தேவ வல்லமை தர 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 வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. இயேசுவே, 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 சொல்லுவோம். இயேசுவே, 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 சொல்லுவோம். இயேசுவே, 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 சொல்லுவோம். இயேசுவே, 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 இயேசுவே. ஆண்டவரே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படி இன்று நடக்கணுமே, அப்படி இன்று நடக்கணுமே, அப்படி இன்று நடக்கணுமே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரத்தில் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலே மூடி காத்திட்டீர். நன்றி இயேசுவே, என் கால
என்னை